ஒரு ஊரில் இருந்து ஒரு கிராமத்தார் ஞானம் தேடி காட்டுப்பகுதிக்கு ஒரு துறவியை நோக்கி தேடி வர்றாரு. அந்த துறவிகிட்ட வந்து உட்காந்தோடனே அவர் சிஷியரெலாம் அவரை சுற்றில உட்காந்து எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கும்பொழுது அவர் லொடன்னு அவருடைய இருப்பிடத்தை நோக்கி வந்த திசை நோக்கி இதெல்லாம் நிறையா பேசிகிட்டே இருக்கார். இதெல்லாம் குரு கவனிச்சிட்டே இருக்கார். கவனிச்சிட்டே இருந்த பின்னாடி அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு சாப்பிட்டு கூட்டு முடிச்ச பின்னாடி உங்களுக்கு என்ன வேணும்னு இருக்காரு. எனக்கு வந்து ஞானம் வேணும், உங்களால் ஞானத்தை கொடுக்க முடியலைன்னா நீங்கள் எங்கே எனக்கு வந்து ஞானம் கிடைக்குமோ அந்த இடத்த சொல்லுங்கள், நான் போய் ஞானத்தை பெற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு வரான். அப்போ தான் குரு சொல்லுவாரான், நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு எதுக்கு இல்லாத இடத்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னு. அவருக்கு புரியாத என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாருங்களா. உங்களுக்குள்ளே ஞானம் இருக்குது, அதையே தேடாமல் ஊர் உலகம் பூரா தேடுறீங்க. நீங்கள் அமைதியாக இருந்து உங்களது மூச்சை கவனிங்க, உங்களுக்கு தானாக ஞானம் கிடைக்கும் அப்படின்னு வரான். அப்போ தான் அவருடைய புத்திக்கு எட்டுமா, ஆஹா நம்ம தவறு செய்து விட்டோம், என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஞானத்தை அவர் அடைந்து